வெல்கம் டு ஐவர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் டொமேட்டோ ஜாம் செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, சீனி, லெமன், அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதில் தக்காளியை சேர்த்து கொதிக்க விடணும். கொதித்ததும் இந்த மாதிரி பாருங்கள், தோலில் வெடிப்பு தெரியும். எல்லா தக்காளியும் இந்த மாதிரி வெடித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இது வேக விடுறதுக்காக இல்லை, இது தோலை எடுக்கிறதுக்காக தான். இப்போது ஆறிடுச்சு. ஆறினதும் தோலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சீப்பாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். வழக்கமாக நம்ம ஃப்ரூட்ஸில் ஜாம் பண்ணும்போது பாதி பங்கு சீனி போட்டாலே கரெக்டாக நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். இது வெஜிடபிள் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியது வரும். அதாவது 3க்கு 2 பங்கு சேர்க்கணும். மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது நம்ம அளவு பார்க்குறதுக்காக தான். இந்த மாதிரி மேஷ் பண்ணின அப்புறம் நம்ம பவுலில் அளந்து எடுத்துக்கலாம். இதை இப்போ 3 பவுல் இருந்துச்சு. அதுக்காக நான் அரை லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஜூஸரில் தான் அரைக்கணும்னு தேவையில்லை, மிக்சர்லேயே அரைச்சிக்கலாம். ஆனால் வடிகட்டவும் தேவையில்லை, விதையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போவும் அரைச்சதை கடாயில் சேர்த்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் தெறிக்கும். இப்போ சீனி சேர்த்துக்கலாம். 3 பவுல் டொமேட்டோ இருந்ததுனால நான் 2 பவுல் சேர்த்துக்கிறேன். 2:3 இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கலர் வந்துருச்சு. லெமன் ஜூஸை சேர்த்தாச்சு. பாருங்கள், டொமேட்டோ ஜாமோட கலர் வந்துருச்சு இப்போவே. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதோட பதத்தை நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போது லிக்யூடாக தெரியுது பிளேட்டில் நம்ம ஊற்றி பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப கட்டி ஆகிடக்கூடாது, அதனால் பார்த்துக்கணும் இந்த மாதிரி சரியான பக்குவம் வந்துருச்சான்னு. நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டொமேட்டோ ஜாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.